ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் டெய்லரிங் கிளாஸ் வீடியோஸில் ப்ளவுஸ்க்கு ஹூக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தேவையான பொருள்னால் ஒரு நீடில், அப்புறம் அதுக்கு மேட்சிங்காக ஒரு த்ரெட், அந்த ப்ளவுஸ்க்கு மேட்சிங்காக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சிசர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. த்ரெட் கட்டர் இருந்தால் பெட்டர். அப்புறம் ஹூக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா டிசி மார்க்கர். இது வந்து நம்ம மார்க்கில் ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கோங்க. இதில் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு பாருங்கள். இதில் வந்து ரைட் சைடு வந்து நான் எக்ஸ்ட்ராவாக கிளாத் வந்து அட்டாச் பண்ண மாதிரி தைச்சிருப்போம். அதில் வந்து நம்ம ஐ ஸ்டிச் தான் போடணும். இதோ தெரியுது பாருங்கள், எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஐ ஸ்டிச் போடணும். அதாவது ஹூக்கை வந்து நம்ம இதில் மாட்டுவோம், அந்த ஐ ஸ்டிச்சு. அப்புறமா வந்து நம்ம லெஃப்ட் சைடில் தான் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணி உள்ளே மடக்கி தைச்சிருப்போம். அதில் தான் நம்ம எப்போயுமே ஹூக் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நூலை வந்து 4ஆக கோர்த்து வச்சுருக்கேன். அதாவது 2 சைடும் 2 நூல் இருக்கணும். அப்போ மொத்தமாக 4 நூல் இருக்கிற மாதிரி கோர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா தையல் வந்து நல்லா இதாக இருக்கும். சைடு எடுத்துக்கிட்டோம். லெஃப்ட் சைடில் ராங் சைடு எடுத்துக்கோங்க. ரைட் சைடில் அதாவது மேலே ஹூக் வச்சிடாதீங்க, அப்புறம் ஃபுல்லாக சொதப்பிடும். இப்போ ராங் சைடு நம்ம எடுத்துக்கிட்டு மேலேயும் கீழேயும் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு டிசி மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு சென்ட்ரு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணி அதுக்கு சென்ட்ரு வச்சு அதை ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட்டுக்கும் சேர்த்து வச்சு ஃபோல்ட் பண்ணி அதில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே கீழேயும் அந்த மிட் பாயிண்ட்டுக்கும் லாஸ்ட்டு பாயிண்ட்டையும் ஃபோல்ட் பண்ணி அதோட சென்டரையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 5 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிடும். இந்த 5 பாயிண்ட்ஸ் மேலே வைக்கக்கூடாது. மார்க்கிங் பண்ணியிருக்கோம்ல, அந்த பாயிண்டில் இது மாதிரி ஒரு மிஷின் ஊசி சொல்கிறேன்னா தடிமனாக இருக்குமே, அந்த ஊசி வச்சு குத்தி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த நம்ம ஹூக்கை வந்து அந்த ஹோல்குள்ளே வந்து மாட்டிக்கணும். கொஞ்சம் விரிச்சு விட்டு இது மாதிரி உள்ளே அதில் வந்து நான் ஒரு சாங்கில் ஒரு சின்ன ஒரு கேமே பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒரு சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி சிம்புவான தான் பாடியிருக்காரு, டே ஆனே அப்படின்னு ஒரு சாங். மாட்டிக்கோங்க. இப்போ இப்படி நீடியில் உள்ளே விட்டு அந்த நாட் வந்துடும். இப்போது வெளியே இருந்து அந்த ஹோல்குள்ளே விட்டு நீடில் இழுங்க. இப்போ நமக்கு கீழே ஒரு லூப் மாதிரி வருது இல்லையா, நம்ம இழுக்கும்போது அந்த லூப்குள்ளேயே நம்ம திருப்பி நீடில் விடணும். இது மாதிரி விட்டுட்டு இழுத்துருங்க. இப்போது அழகாக ஒரு நாட் மாதிரி விழுந்துடும். மறுபடியும் இதே மாதிரி குத்திட்டு இழுங்க. மறுபடியும் அந்த லூப்குள்ளே நீடில் மறுபடியும் விட்டு மேலே இழுங்க. இதே மாதிரி வெளியே கொஞ்சமாக கிளாத் எடுத்து அந்த ரிங்குக்குள்ளே விட்டு அந்த லூப்புக்குள்ளே நீடில் விட்டு இழுத்துக்கிட்டே ஸ்டிச் பண்ணுங்கள். இது மாதிரி அந்த ரிங்கை சுற்றியும் நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் நிறைய ஸ்டிச்சிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டைட்டாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு ஸ்டிச்சிங் வந்து கலராமல் இருக்கும். நம்ம வெளியே தைக்கிற இடத்துலலாம் ஒரு 4-5 ஸ்டிச் தான் போட்டிருப்பாங்க. நீங்களே தைக்கிறதா இருந்தால் நம்ம ஒரு 7-8 ஸ்டிச்சு போட்டுக்கிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஒரு சைடு வந்து தைச்சி முடித்தாச்சு. இப்போ இன்னொரு சைடு வந்து தைக்கலாம். இங்கேருந்து நீடில் அந்த சைடு கீழே கூடி விடணும். விட்டு நான் இன்னொரு சைடும் தைச்சி முடிச்சிட்டேன். அதையும் காட்டினா வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போகும். இப்போ நம்ம இந்த சைட்லேருந்து நீடில் ஹூக்குக்கு மேலே இந்த சைடு விட்டுக்கலாம். இப்போது நூல் அடியில் கூடி கொண்டு வந்து மறுபடியும் இந்த சைடு குத்தி அந்த சைடு நீடில் எடுக்கணும். எடுத்துட்டு இழுங்க. மறுபடியும் நூல் அடியில் விட்டுக்கிட்டு இந்த சைடு குத்தி அந்த சைடு இழுங்க. இது மாதிரி ஒரு 2-3 டைம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 டைம்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம நாட் போட்டுடலாம்.
இந்த மாதிரி நீடில் அடியில் குடி விட்டுட்டு 3 தடவை சுற்றிக்கோங்க. நூலை சுற்றிட்டு இழுங்க. இழுத்தோம்னா ஸ்டிச்சிங் டைட்டாக விழுந்துடும். இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம எப்பயுமே லாஸ்ட்டாக முடிச்சு போடுவோம்ல, அது மாதிரி நீடில் குத்தி எடுத்து அந்த லூப்குள்ளே விட்டு இழுத்துருங்க. ஒரு ஸ்டிச் விழுந்துடும் டைட்டாக. அவ்வளோதான், ஸ்டிச்சிங் முடிச்சாச்சு. இப்போ நம்ம த்ரெட்டை கட் பண்ணிடலாம் சிசர் வச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ரொம்ப நீட்டாக வரும். சில பேர் உள்ளே குத்தி குத்தி எடுத்து ஜஸ்ட்டு சும்மா ஸ்டிச்சிங் மாதிரி போடாமல் தைப்பாங்க. அது வந்து வேகமாக பிஞ்சிடும். இது மாதிரி போட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். வெளியே ஸ்டிச்சிங்கே தெரியாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கா? நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ப்ளவுஸ்க்கு நீங்களே ஹூக் வச்சு பாருங்கள், பழகுங்க. முக்கியமாக இதை ராங் சைடில் தைங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம ஐ ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்றத நம்ம கிளாஸ் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.